இவனுக்கு என்னங்க தலையெழுத்து, இவன் இதுக்காக அங்கே பணத்துக்கு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே ராஜலக்ஷ்மி ராவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போது ஸ்ருதியும் உட்காந்துருக்காங்க. என்னம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் உன் அண்ணியுடைய தம்பி கார்த்திக்கு கல்யாணம் நடக்க போகுதாமே, அந்த கல்யாண செலவுக்காக பணத்தை கலைஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவனுக்கு தேவையே இல்லைங்கன்னு சொல்லும்போது தான் ரெண்டு பேருமே உள்ளே வராங்க. இல்லை பாக்யராஜ் நில்லுடா அப்படின்னு சொல்லும்போது பாக்யராஜ் நிற்கிறாங்க, அழகு மலரும் நிற்கிறாங்க. என்னடா உன் மச்சின கல்யாணத்துக்கு பணத்தை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு போனேன், பணத்தை ரெடி பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா பணத்துக்கு கேட்டிருக்க, அவங்களும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது, இங்கே பாருடா நீ பணத்தை வாங்குறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதுக்காக கடன்காரங்க வீட்டுக்கு வந்து நிற்கிற அளவுக்கெல்லாம் நீ எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறப்பா, நீங்கள் யோசிக்க வேணாம், ரொம்ப யோசிக்க வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு எங்கள் பாக்யராஜ் உள்ளே போய்ட்றாங்க. அழகு மலரும் பின்னாடியே போகிறவங்களுக்கு ரொம்ப கோவம் இருக்க தான் செய்யுது. அந்த கோவத்தோடையே எல்லாத்தையும் தூக்கி விசங்கி, மலர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்னதாங்க பிரச்சனை, என் தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாலும் அதுக்கும் அவங்க திட்டுறாங்க, இல்லை அவன் வீட்டுக்கு வந்தாலும் அதுக்கும் திட்டுறாங்க, இப்போ நம்ம அவனுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொன்னாலும் அதுக்கும் அவங்கள திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. அவங்க ஏதோ வயசானவங்கடி, ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்கன்னு விட்டு கொடுத்துட்டு இரண்டேன்னு சொல்ல, எத்தனை விஷயத்துக்கு நான் விட்டு கொடுத்தே போகிறது, விட்டு கொடுத்து தான் இன்றைக்கி இவங்க இந்த அளவுக்கு பேசுகிற நிலைமைக்கு நானும் கொண்டு வந்து விட்டுட்டேனோன்னு எனக்கு தோணுது. ஆரம்பத்திலே அழகுமதி மாதிரி நானும் இருந்திருந்தேன்னா இப்போ இவங்க இந்த அளவுக்கு என்கிட்ட நடந்துக்க கூட மாட்டாங்க அப்படின்னு அழகு மலரும் சொல்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ முருங்கை மறையறன்னு சொல்ல, இதை கேட்டதுமே அழகு மலருக்கு ரொம்ப கோவம் வந்து, நானான்னு சொல்லி இங்கே கோவம் மாற்றிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே போய்ட்றாங்க. அப்போ தான் ஸ்ருதியை வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அண்ணி கார்த்திக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொல்ல, ஏமா நீ கொஞ்சம் அமைதியாயிருமா, நீ அவன் அவன் பேரை நீ சொன்னாலே போதும், இங்கே அத்தைக்கு எங்கே தான் காதல் விழும்போ தெரியாது, அதுக்கப்புறம் இங்கே எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீ அதெல்லாம் பற்றி எதையும் யோசிக்காமல் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அங்கே அழகு மலரும் சொல்கிறாங்க. அண்ணி என் மேலே ஏதோ உங்களுக்கு கோவமான்னு சொல்ல, உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை ஸ்ருதி, ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க மேலே தான் எனக்கு கோவமே, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க, இல்லை எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்க, சந்தேகப்படுறாங்க, இதான் எனக்கு கோவத்துடைய காரணமே அப்படின்னு சொல்ல, அண்ணி அவங்க அப்படித்தான் அண்ணி, நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேணாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, தாங்கிட்ட சேவிங்ஸுக்கு வச்சுருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. என்னம்மா இது அப்படின்னு அங்கே அழகு மலர் கேட்க, அண்ணி இதில் ஒரு 25,000 பணம் இருக்குது, அப்பப்போ அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்த பணத்தை எல்லாம் நான் சேர்த்து வச்சதான், இந்தாங்க அண்ணி உங்களுக்கு தேவைப்படும்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கையில் படைக்கிறாங்க. இதை கிச்சனுக்குள்ளே வந்த ராஜலக்ஷ்மி பார்த்துட்டு ஐயோன்னு நேராக பக்கத்தில் போயிட்டு அங்கே ஸ்ருதிக்கிட்டே இருக்க பணத்தை பிடிங்க, ஏதிரி உனக்கு இவ்வளோ பணம்னு சொல்ல, இது எல்லாமே என்னோட பணம் தாமா, அப்பப்போ அண்ணனுங்க கொடுக்குற பணம் அப்பா கொடுக்குற பணம்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்ச பணம் தாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, இதே எதுக்கு இப்போ நீ இவக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோவமா, ஏங்க அப்படின்னு கூப்பிட, என்னாச்சே அப்படின்னு வெளியே வராங்க ராகவனும். இங்கே வந்து பாருங்க நடக்கிற கூத்துன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்ய, அங்கே அழகு மலர் இந்த மாதிரி கிச்சனில் சத்தம் கேட்ட உடனே பாக்யராஜ் ஓடி வந்துடுறாங்க, சுரேஷ் வந்துடுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருட உன் தங்கச்சியை சேர்த்து வச்ச பணத்தையெல்லாம் இவகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான், அதுவும் அவன் தம்பி கல்யாணத்துக்கு இவ எதுக்காக பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு இங்கே சுரேஷ் வந்து எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. ஸ்ருதி ஏது உனக்கு எவ்வளோ பணம்னு பாக்யராஜ் கேட்க, அது வந்துன்னு இது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த பணம் தானே அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த பணத்தை நீ எதுக்காகம்மா கொடுக்கணும், அது உன்னோட செலவுக்கு நீ எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்ல, இந்த நாங்கள் பார்த்துக்குறோம், எப்படி இருந்தாலும் இங்கே கார்த்திக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம், அதெல்லாம் பற்றி நீ யோசிக்காத ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, அதானே அவனை பற்றி நீ யோசிக்கிறதுக்கு என்னடி இருக்கு, படித்தோமா வீட்டுக்கு வந்து சமையலை கற்றுக்கிட்டோமா அப்படின்னு இல்லாமல் திரும்ப நீ அவனை பற்றியே மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க, ஏன்னா இந்த வீட்டில் உனக்கு ஏதாவது சூடு வைக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. ஸ்ருதியுமே அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மான்னு சொல்ல, பணத்தை இங்கே கொண்டா அப்படின்னு பணத்தை பிடுங்கிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மியும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அழகு மலரை பார்த்து, இந்த வீட்டில் இருக்கவங்க யாரையாச்சும் மயக்கியாவது பணத்தை பிடிங்கலாம் நினைக்கிறேன், அதுக்கு தானே உன் தம்பி கூட இங்கே என் பொண்ணை பழக விட்டு பார்த்தேன்னு சொல்ல, போதும் அத்தை இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்கன்னு அங்கே அழகு மலர் திட்டுறாங்க. இதை கேட்ட உடனே அழகு மதியம் அமைதியாகவே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போதும் இதுக்கு மேலே என் தம்பியை பற்றி நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல, என்னடியாச்சு உண்மையை சொன்னால் யார் தான் ஒத்துக்கிறா, நீ ஒத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே திட்டவும் செய்கிறாங்க. ராஜலக்ஷ்மியும், அத்தை அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் தனியாக அவன் வேலை உண்டுன்னு இருக்கான், தேவையில்லாமல் ஸ்ருதியையும் இங்கே நடக்க இருக்க கல்யாணத்தை நிறுத்துகிற விதமாக என் தம்பியுடைய வாழ்க்கையையும் கெடுத்துறாதீங்க அப்படி
அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அழகு மலர் கோவமாகவே முறைச்சு நிற்க, உண்மையை சொன்னால் உனக்கு கசக்க தானே செய்யும், அதெல்லாம் நீ என்ன ஏற்றுக்க போறியா என்னன்னு சொல்லிட்டு கேட்க, அது கூட அழகு மலர் பேசுறதுக்குள்ள பாக்யராஜ் சொல்கிறாங்க, அம்மா இப்போ கார்த்திக்கு நாங்கள் செய்கிறதுல என்னம்மா தப்பு இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் செய்யணும்னா நீங்கள் தான் செய்யணும், அதை விட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கவங்க மூலமாக அதை நடத்தணும்னு நினச்சா அதான் அதை நான் கேள்வி கேட்க மாட்டேனான்னு சொல்ல, அப்படி பார்த்தா சுரேஷுக்கு இந்த வீட்டிலேருந்து அழகு மலருடைய அவங்க அம்மா கொடுத்த நிலத்தை வச்சு தானே இந்த கல்யாணத்தை பண்ணீங்க, அப்படி பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, சொல்லப்போனால் அந்த குடும்பத்தை ஏளனப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, ஆனால் கடைசியில் சுரேஷுடைய கல்யாணம் நடந்ததே அவங்க தயவால தானே, என்னடா சொன்னேன் அப்படின்னு கோவத்தோட ராகவன் சொல்ல, இல்லைன்னு மட்டும் ஒத்துக்க முடியாதுல்லப்பா, சுரேஷுடைய கல்யாணம் நடந்தது என்னவோ அவங்க மூலமாக தான் சொல்ல, அதனால தான் என்னவோ என் பிள்ளையோட வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கோ என்னவோ அப்படின்னு ராஜலட்சுமி சடார்னு இப்படி ஒரு பதிலை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அழகு மலரும் அழகுமதியும் அழகு மலர் கோவத்தோடைய அவங்க அத்தையை பார்க்குறாங்க, அத்தை தேவையில்லாமல் இங்கே கார்த்தியை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோன்னு சொல்ல, அதுக்குள்ளே வீட்டுக்கு கடன்காரங்க வரவும் செய்கிறாங்க. கடன்காரங்க, என்னடா சுரேஷ் கடன் இனிமேல் தான் வாங்கணும், கடன் வாங்குறதுக்கு பேசிட்டு வந்திருக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு வட்டிக்காரன் வீட்டுக்கு வர அளவுக்கு நீயும் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்ல, அவங்க வெளியே போன பாக்யராஜ் அவங்கள பேசி அனுப்பி விட்டுட்டு உள்ளே வராங்க. யாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அழகு மலரும், இல்லை மலர் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தல அதுக்கு வட்டி கட்ட சொல்லி அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் கேட்டுட்டு ராகவனும், இப்போ தான் பணமே வாங்கலை வட்டி கட்டுறதை பற்றி அதுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா பொய் சொல்கிறியா எங்கள் கிட்டேன்னு உடனே கோவத்தோட ராகவன் கேட்க, இல்லைப்பா ஏற்கனவே ரேவதியுடைய பசங்க இங்கே காது குத்துக்கு அவங்களுக்கு நகை வைரத்தில் எடுக்கணுன்றதுக்காக கடன் வாங்கியிருந்தால அந்த கடன் தொகையை கேட்டு தான் இவங்க இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்டதும் ராகவன ராஜலட்சுமி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க, அப்போது கடன் வாங்க வந்தது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா கடன் நான் எவ்வளோ கடன் பட்டிருக்கேன்னா அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, ஆனால் நீங்கள் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு போயிடுவீங்களேன்னு இங்கே பாக்யராஜ் சொல்ல, மலர் உள்ளே வா அப்படின்னு மலரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு உள்ளே போகவும் செய்கிறாங்க. அழகு மலரும் அங்கே பாக்யராஜ் உள்ளே போனதுக்கு பிறகு ராகவனும் ராஜலட்சுமியும் கோவத்தோடு நின்றுக்கிட்டு இருக்க அழகுமதி பக்கத்தில் வராங்க. உடனே பக்கத்தில் வந்துட்டு அங்கே சுரேஷ் மூலமாகவே அந்த பத்திரத்தை வந்துட்டு மீட்கணுன்றதுக்காக பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்ல, எதுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் கல்யாணத்துக்காக செலவு பண்ண தான் சொன்னாங்களே அந்த பணம் தான் இதை தான் நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கணும்னு சொல்ல, நான் எதுக்கு இதை அவள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியே மலரக்கா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அப்போ நீங்கள் எல்லாரும் முன்னாடியே பணத்தை வச்சு கொடுத்து அதை நீங்கள் கெத்துன்னு நிரூபிக்கக்கூடாதா, அதுக்காக தான் சொல்ல, ஆமாம்மா அன்னிக்கிட்டே இந்த பணத்தை கொடுத்துருங்க, எங்கள் கல்யாணம் நடந்ததே அவங்க தயவால தானே சொல்கிறாங்க, அதனால தான்மான்னு சொல்ல, அதுவும் சரிதாண்டான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. அழகு மலரும் உள்ளே வராங்க. வந்ததுக்கு பிறகு இந்த பணம் இதில் 5 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏதுமா இவ்வளோ பணம்னு சொல்லிட்டு கேட்க, அதான் உன் தயவால தான், இல்லை உன் அம்மாவுடைய தயவால தான் என் பையனுடைய கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னில, இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் பணத்தை கொடுக்காம வேற இருக்கணுமா, இந்தா உன் பணம், இதை கொண்டு போய் உன் தம்பி கல்யாண செலவுக்கு கொடுப்பியோ இல்லை உங்கள் அம்மா முகத்தில் விட்டறிவியோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இந்த மொத்த பணமும் இதில் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அழகு மலர் வேண்டான்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்தி அந்த பணத்தை கொடுக்கறதுனால அழகு மலர் அந்த பணத்தை வாங்கிக்கவும் செய்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்ய, கொஞ்ச நேரத்தில் இங்கே உள்ளே வந்த சுரேஷ் கிட்ட, எப்படி உனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தோணுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்களாம் இந்த பணத்தை கொடுக்கணும்னு முதலேருந்து சொல்லிட்டு இருந்தீங்க, இல்லை நீங்கள் இந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, அதுக்காக தான் இப்படி சொல்ல சொன்னேன், பார்த்தீங்களா தன்மானத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, அவங்களே தன்மானத்தை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் முன்னாடியே அந்த பணத்தை கொடுத்தாங்க, மொத்தத்தில் அவங்களுடைய பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்கும், உங்கள் அம்மா கையால் பணத்தை கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களும் பயந்து போய் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு அழகுமதி இங்கே சொல்ல வந்ததை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்க, அவங்க தூங்குறவங்களே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க எங்கள் சுரேஷும். ஆனால் அதே நேரத்தில் கைக்கு பணம் கிடைச்சதுனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பாக்யராஜும் எங்கள் கூடவே அழகு மலரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியுடைய இந்த பண தேவை, ஸ்ருதி வந்துட்டு பணத்தை கார்த்திக்காக கொடுத்தது, இதை நினச்சி ரொம்ப பெருமையாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க அழகு மலர் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே எங்கள் அழகு பாக்யராஜுக்கிட்ட. ஆனால் பணத்தை வந்துட்டு நாமளே அவள் கையில் கொடுத்துட்டோமேன்னு தான் தூக்கம் வராமல் தவிச்சு போயிருக்காங்க ராஜலக்ஷ்மியும்.